வணக்கம். எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, அதாவது பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவாக என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா எங்கள் சேனலில் உடல்நலம் சம்மந்தமான நல்ல நல்ல வீடியோக்கள் இருக்குதுங்க. எங்கள் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் என்னென்ன உணவுகள் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருப்பேங்க. அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. ஸோ கொஞ்சம் கவனிங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது நம்மளுடைய இந்திய கிளைமேட்டுக்கு ஏற்றபடி தான் நம்ம சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு நம்ம கண்டதை சாப்பிட்டோன்னா நமக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அதை முன்னாடி சொன்னது என்னென்ன உணவுகள் சாப்பிட்லாம், இப்போ சொல்கிறது வந்து என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மைதா கலந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது. அதாவது பரோட்டா, அது மாதிரி ரொட்டி, அந்த மாதிரி மைதா ரொட்டியெல்லாம் இருக்குங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுங்க. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, அதிக ஆயில் பொருட்கள், அதாவது பார்த்திங்கன்னா பூரி, பொங்கல், அதாவது ஆயில், நெய்யெல்லாம் கலந்துருக்கும். அந்த மாதிரி ஆயில் ரொம்ப அதிகமான ஃபுட்டுகளை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான்வெஜ் ஐட்டம்ஸ், வந்து இறைச்சி ஐட்டம்ஸு, ஆடு, கறி, அதாவது கோழிக்கறி, மீன், அந்த மாதிரி கவிச்சி சம்மந்தமான உணவுகளை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸு, சாட் ஐட்டம்ஸு, சமோசா, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் அது சம்மந்தமாக நிறைய உணவுகள் இருக்குல்லங்க. அந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாதுங்க. ஓகேங்களா? வெறும் வயிற்றில் இந்த மாதிரி உணவுகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நிறையா வயிறு பிரச்சனைகள் சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பழங்களும் அப்படியே வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, பைனாப்பிள், லெமனு, அந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் நிறைந்த உணவுகளை நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கக்கூடாதுங்க. அடுத்ததாக இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா, இப்போது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வர்றது, அதாவது பிரியாணி. 4 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, 6 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்ற இந்த பழக்கத்தை நிறுத்திடுங்க. ஏன்னா காலையில் நம்ம வெறும் வயிற்றில் போய் பிரியாணி சாப்பிட்டோன்னா என்ன ஆகும் பார்த்துக்கோங்க நம்ம வயிறு. அதனால் அப்போ வந்து நம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், இப்போ ட்ரெண்டியாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு வெறும் வயிற்றில் போய் பிரியாணி சாப்பிட்றத நிறுத்திடுங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம வயிறுங்கிறது குப்பை கிடையாதுங்க, சரிங்களா? ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா நம்ம கழிவுகளெல்லாம் வெளியேற்றிட்டு வயிறு வந்து எம்டியாக இருக்கும். அந்த டைமில் போய் நீங்கள் குப்பை மாதிரி ரொம்ப ஸ்பைஸியான, ரொம்ப காரமான உணவுகளை உள்ளே அனுப்புகிறதோ, இல்லை ஜீரணமே ஆகாத உணவுகளை உள்ளே அனுப்பி சிட்ரிக் ஆசிட் சம்மந்தமான உணவுகளை உள்ளே அனுப்புனீங்கன்னா அந்த வயிறு என்ன ஆகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால நல்லா யோசித்து நம்ம வயிற்றுக்கு ஏற்றாப்புல உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம், சரிங்களா? இதுக்கு முந்தின வீடியோவில் என்னென்ன உணவுகள் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே போதுங்க. நல்லா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.